Good morning students, welcome to Kalabarith Academy. Kingdom Plantae session 6 and BRYOPHYTES 1. BRYOPHYTES na ஏற்கனவே என்னன்னு பார்த்தோம் நம்ம டிஸ்கஷன்ல பார்த்திருக்கோம். Now we will show again. BRYOPHYTES are called amphibians of the plant kingdom. Amphibian என்ன அர்த்தம்? நில நீரில் வாழும் பிராணிகள். அது நம்ம ஊர்ல தவளை இதெல்லாம் சொல்றோம்ல. அதுல plant kingdomத்துல BRYOPHYTES வந்து நிலத்திலேயும் வாழும் நீரிலேயும் வாழும். ஸோ திஸ் இஸ் கால்டு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட் கிங்டத்தில் இருக்கக்கூடிய ஆம்பிபியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன ஆஸ் தே லிவ் இன் சாயில், ஆனால் டிபெண்ட் ஆன் வாட்டர் ஃபார் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். அதனுடைய செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு தண்ணீர் இல்லாவிட்டால் நடக்காது. அதனால் திஸ் இஸ் கால்டு ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம். ஓகே, எங்கே இருக்கும்? டேம்ப், ஈரப்பதம் அதிகமாக உள்ள இடங்களில், humid climate and shaded localities, நிழல் அதிகமாக இருக்கணும். இன் ஹில்ஸ், பெரும்பாலும் மலைப்பிரதேசங்களில், என்ன இன்க்ளூடிங் வேரியஸ் மோசஸ் அண்ட் லிவர்வுட்ஸ். மோசஸ் அண்ட் லிவர்வுட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால், மோசஸ்ங்கிறது என்னன்னு சொன்னால், அதாவது ஸ்டெம் லீஃப் இதெல்லாம் இல்லாத, என்ன மொத்தமாக மரங்கள் அங்கங்கே பச்சை பச்சையாக இருக்குல்ல, அது பேர் தான் மோசஸ். அது இதுலேயும் இருக்கும், பாறைகளில் கூட ஒட்டிகிட்ருக்கும், மரங்கள் மேலே ஒட்டிகிட்ருக்கும், பல இடங்களில் சேர்ந்துருக்கும். பாடி ஆஃப் BRYOPHYTES இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் தென் தேட் ஆஃப் ஆல்கே. ஆல்கேக்கும் இதுக்கும் என்ன பாடி ஸ்ட்ரக்சரில் வித்தியாசப்படும். என்ன வித்தியாசம்? தேர் தேலஸ் லைக் ப்ரோஸ்ட்ரேட் ஆர் எரக்ட் இப்படி இருக்கும், அது இப்படி படுத்திருக்கும், கொஞ்சம் நீளமாகவும் இருக்கும். என்ன அண்ட் அட்டாச்டு டு தி substratum by unicellular or multicellular rhizoids. இந்த rhizoids ஆல்கேல கிடையாது. இதில் சிங்கிள் செல்லாக இருக்கலாம், பல செல்கள் உள்ளதாக இருக்கலாம். அந்த ரைசாய்டு ஸ்ட்ரக்சர் வந்து அதில் வெளியில் நீட்டிகிட்டு இருக்கு, அதான் அட்டாச்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இறக்காகவும் இந்த பிளான்ட் இருக்கலாம். ஓகே, தே லே டூ ரூட்ஸ் அது கிடையாது, உண்மையான ஸ்டெம் ஆர் லீவ்ஸ் கிடையாது. ஆனால் என்ன ரூட் லைக், லீஃப் லைக், ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக காணப்படுது. ஆல்கேல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்க முடியாது. சரியா? பிளான்ட் பாடி ஆஃப் தி BRYOPHYTES இஸ் ஹேப்ளாய்டு. நம்முடைய செல், அனிமல் செல் பூரா டிப்ளாய்டு செல்ஸ். 23 குரோமோசோம்னா இன்னொரு பேர் சேர்ந்து 46 குரோமோசோமாக நமக்கு இருக்கும். ஆனால் BRYOPHYTES உடைய பாடி ஸ்ட்ரக்சரில் குரோமோசோமுடைய எண்ணிக்கை ஹேப்ளாய்டு நம்பர், பட் ப்ரொடியூசஸ் கேமீட்ஸ். என்ன கேமீட்ஸ்னால் என்ன அர்த்தம்? செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனுக்கான அணுக்கள் உற்பத்தி பண்ணுது. அது எப்படி இருக்கும்? அண்ட் இஸ் கால்டு கேமிட்டோஃபைட். அது பேர் கேமிட்டோஃபைட். அப்போ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனும் இதில் இருக்குது. ஆனால் செக்ஸ் ரீப்ரொடக்ஷன் நடக்கணும்னு சொன்னால் டிப்ளாய்டு செல்லு தான் ஹேப்ளாய்டு செல்லு வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பாடி ஸ்ட்ரக்சரே ஹேப்ளாய்டு செல், அதுவே வந்து என்ன செய்யுது? இனச்சேர்க்கைக்கான என்ன அந்த அணுக்களை உற்பத்தி செய்யுது, முட்டையும் அணுக்களையும் உற்பத்தி செய்கிறது. தி செக்ஸ் ஆர்கன்ஸ் இன் BRYOPHYTES ஆர் மல்டி செல்லுலர். செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் மல்டி செல்லுலர். ஓகே, மேல் செக்ஸ் ஆர்கன் அதுக்கு பேர் ஆந்த்ரிடியம், விச் ப்ரொடியூஸ் பை ஃப்ளாஜெல்லேட் ஆந்த்ரசைட்ஸ். நம்ம இதில் என்ன மேலில் ஆந்த்ரிடியம் சொல்கிறோம், அனிமல்ஸில் டெஸ்டிஸ்னு கூட சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சும்மா அனாலஜி, ரெண்டு ஒன்று கிடையாது. என்ன ஆந்த்ரிடியம் சொல்லுவாங்க, ஸ்பேமுக்கு பதிலாக இதில் ஆந்த்ரசைட்ஸ் உற்பத்தி பண்ணுது, பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்காது. ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் பேர் ஆர்ச்சிகோனியம். இந்த ஆர்ச்சிகோனியம் ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் சிங்கிள் எக், ஒரே ஒரு எக் மட்டும்தான் இது உற்பத்தி பண்ணும் BRYOPHYTESல. ஓகே, ஆந்த்ரசைட்ஸ் ஆர் ரிலீஸ்டு இன்டு வாட்டர். அதனால தான் வாட்டர் இல்லாட்டால் இது ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். வேர் தே கம் இன் கான்டாக்ட் வித் ஆர்ச்சிகோனியம். ஆர்ச்சிகோனியத்தில் ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் ஆர்கனில் அது கான்டாக்ட் ஆகுது. தே டு நாட் அண்டர்கோ ரிடக்ஷன் டிவிஷன் இம்மீடியட்லி. சைகோட் ஃபார்ம் ஆன உடனே இம்மீடியட்டாக அது மியாசிஸ் டிவிஷனுக்கு போவது இல்லை. இன்னும் மியாசிஸ் டிவிஷனுக்கு அது தொடங்கிறது இல்லை. ஆனால் சைகோட் என்ன செய்யுதுன்னா, இட் ப்ரொடியூசஸ் மல்டி செல்லுலர் பாடி கால்டு ஸ்போரோஃபைட். ஆனால் BRYOPHYTES உடைய எல்லா பிளான்ட் பாடி ஸ்ட்ரக்சரும்
ஹேப்ளாய்ட் நம்பர். இது என்ன செய்யுதுன்னா சைகோட் ப்ரொடியூசஸ் மல்டி செல்லுலர் பாடி கால்டு ஸ்போரோஃபைட் விச் இஸ் நாட் ஃப்ரீ லிவிங். அந்த ஸ்போரோஃபைட் தனியாக உயிர் வாழ முடியாது. தே ஆர் அட்டாச்டு டு தி ஃபோட்டோசிந்தட்டிக் கேமிட்டோஃபைட். இந்த மேலே சொன்ன கேமிட்டோஃபைட்டுங்கிற ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி செல் கூட, அதாவது கேமிட்ஸை உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய அந்த செல் கூட இது அட்டாச் ஆகிருக்கும். அண்டு டிரைவ்ஸ் நியூட்ரிஷ்மெண்ட் ஃப்ரம் இட். அதிலிருந்து உணவு எடுத்தது சாப்பிடுது. எது? ஸ்போரோஃபைட். ஓகே. சம் செல்ஸ் ஆஃப் ஸ்போரோஃபைட் undergo reduction division, that is meiosis. என்ன குரோமோசோம் நம்பர் பாதியாக மாறும். ப்ரொடியூஸ் ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ். இந்த ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸு அப்படியே ப்ரோஃபைட் செடியாக மாறிடும். என்ன சைகோட்ஸ் அண்டர்கோ மைட்டாட்டிக் டிவிஷன். என்ன ப்ரொடியூசிங் டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட். சிலது டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட் வருது. என்ன சிலது ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ் உற்பத்தி ஆகுது. ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ் எதிலிருந்து வருது? ஸ்போரோஃபைட்லேருந்து வருது. ஆனால் அதே சமயம் ஜைகோட் என்ன செய்யுதுன்னா மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாக டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டை உருவாக்குது. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் ஆஃப் ஸ்பாக்னம் அது என்ன செய்யுதுன்னா ப்ரொவைடு பீட். பீட்னா என்ன அர்த்தம்? அதாவது தென்னை நார் சேனல் உருவாக்குறதுக்கு முன்னாடி நாராக மொத்தமாக கூச்சி போட்டிருப்பாங்க, அது பேர் பீட். என்ன அதை எரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற மாதிரி சில ஸ்பீசிஸ் அதை பயன்படுத்தலாம், ஃபியூயலாக பயன்படுத்தலாம், அடுப்பெரிக்கை இது மாதிரி எரிக்கிறதுக்கு பண்ணலாம், அல்லது பேக்கிங் மெட்டீரியலாகவும் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி அது ஹெல்ப் பண்ணுது. ஆர்கானிசம்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டு காலனைஸ் ராக்ஸ். இதுதான் உலகத்திலே முதல்ல ராக்ஸ் மேலே என்ன காலனி மாதிரி நிறைய உருவாச்சு. அண்ட் ஆஃப் கிரேட் ஈகாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். என்ன ஈகாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ்? கடலில் உயிரினங்கள் இருக்கிறத விட தரையில் எந்த செடி கொடிகளும் இல்லாதப்ப முதல்ல என்ன பாறைகளில் உருவான ஒரு இனம் எது? இந்த பிரையோஃபைட்ஸ். சரியா? தே டீகாம்போஸ் ராக்ஸ். ராக்ஸே அது என்ன செஞ்சிடும்? கொஞ்சம் கொஞ்சமாக தூளாக்கிடும். மேக்கிங் தி சப்ஸ்ட்ரேட் சூட்டபிள் ஃபார் தி growth ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ். மணலாக மாற்றி ராக்ஸை டீகாம்போஸ் பண்ணி மணலாக்கி அதை வேறு பிளான்ட் வளர்கிறதுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருந்தது இந்த பிளான்ட் தான். தி பிரையோஃபைட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 2 குரூப். ஒன்று லிவர்வோர்ட்ஸ், இன்னொன்று மோசஸ். இதுக்குள்ளே ஜீனஸ் தனியாக வரும், ஸ்பீசிஸ் தனியாக வரும். லிவர்வோர்ட்ஸ் அண்டு மோசஸ். மோசஸ் ஃபார்ம் டென்ஸ் மேட்ஸ், அப்படியே பாய் மாதிரி திக்காக பாய் மாதிரி இருக்கும் ஆன் தி சாயில். அண்ட் தே ரெடியூஸ் தி சாயில் எரோஷன். சாயில் எரோஷன் அது தடுக்கும். இது பெரும்பாலும் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இடங்களுக்கு மழை சீசனில் போனீங்க, மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா தரையில் பூரா பச்சை படுத்து கிடக்கும். இல்லை அது மாதிரி வரக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்கும். சாயில் எரோஷனை தடுக்கும். அது மண் அரிப்பை தடுக்கிறது. மோசஸ் ப்ரொவைட் ஃபுட் ஃபார் ஹெர்பேசியஸ் மெமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ். அது ஒரு ஃபுட்டாக நிறைய இதுக்கு பயன்படுது. என்ன பிரையோஃபைட்ஸோடைய இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பிளான்ட் படம். இது லிவர்வோர்ட்ஸ், இது வந்து மோசஸ், என்ன இது இன்னொரு டைப் ஆஃப் பிரையோஃபைட். ஓகே. இந்த ஸ்ட்ரக்சர்ஸை பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு புரிஞ்சிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி பிரையோஃபைட்டில் டிஸ்கஷன் முடிச்சிருக்கோம். தேங்க்யூ வெரி மச்.